அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி 5/1/2024 வெள்ளிக்கிழமை தினமணி செய்தியில் பார்க்கலாம். அமித்ஷாவை சந்திக்கிறது தமிழக எம்பிக்கள் குழு. பிரதமரிடம் உதயநிதி நேரில் வலியுறுத்தல். மழை வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து கட்சி எம்பிக்களையும் நேரம் கோரியுள்ளனர். இதுக்கு தொடர்பாக பார்த்திங்கன்னா ஏற்கனவே டிசம்பர் மாதம் நடந்த இரு மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களுக்கு நிவாரணத் தொகையாக 37,000 கோடி வழங்க வேண்டுமென மத்திய அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை உட்பட மொத்தம் 8 மாவட்டங்களில் புயல் பெருமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வுக்கு பிறகு நிவாரணத் தொகையை கோரி தமிழக அரசு சார்பில் 2 மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளது. புத்தக கண்காட்சி பற்றி ஃபுல்லாக செய்திகள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நேற்றையே பார்த்துருந்தோம். இந்த புத்தக கண்காட்சி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. என்னென்ன புத்தகங்கள்லாம் இருக்குது அதை பற்றி உள்ள செய்திகள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கிளாம்பாக்கத்தில் ரயில் நிலையம் அமைக்க ரூபாய் 20 கோடி ஒதுக்கீடு. அமைச்சர் PK சேகர்பாபு. சென்னையை அடுத்த வண்டலூர் அருகே உள்ள கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து முனையம் செயல்பாடுகள், பயணிகளுக்கு தேவையான கூடுதல் வசதிகள் குறித்து அமைச்சர் PK சேகர்பாபு வியாழக்கிழமை நேரில் ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் கூறிய செய்தியை சொல்லியிருக்காங்க. உலக முதலீட்டாளர் மாநாடு, முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஏற்பாடுகள் குறித்து முதல்வர் MK ஸ்டாலின் வியாழக்கிழமை ஆய்வு செய்தார். மாநாட்டுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தும் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, துறையின் செயலாளர் V அருண்ராய் ஆகியோர் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அதை பற்றியுள்ள செய்திகள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. காவல்துறை உள்பட 3 துறைகளுக்கு புதிய கட்டடங்கள் முதல்வர் MK ஸ்டாலின் திறந்து வைத்தார். காவல்துறை உள்பட 3 துறைகளுக்கான புதிய கட்டடம் முதல்வர் MK ஸ்டாலின் தலைமையில் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக வியாழக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது. கோவை மாவட்டம் ஆனைமலை, நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் ஆகிய இடங்களில் காவலர் குடியிருப்புகள் கட்டப்பட்டன. மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, திருப்பூர் மாவட்டம் அவினாசிபாளையம் ஆகிய இடங்களில் காவல் நிலைய கட்டடங்கள், திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ஆயுதப்பட வளாகத்தில் ஒருங்கிணைந்த நிர்வாக கட்டடங்கள் கட்டப்பட்டன. இவற்றை காணொலி வாயிலாக திறந்து வைத்து முதலமைச்சர் தெரிவிச்சிருக்கார். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜனநாயக வெற்றி. அதிகாரிகள் தயாரித்து வழங்கும் சட்டத்திட்டங்களை முறையாக விவாதமோ மாற்று கருத்து மரியாதையோ தராமல் ஆளுங்கட்சி நிறைவேற்ற முற்படும் பொழுது அதற்கு எதிராக மக்கள் போராட தவிர்க்க முடியாது. மோடி அரசின் பல நலத்திட்டங்கள் முறையான விவாதம் நடைபெறாத காரணத்தால் முடங்குவது தேசத்தின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுவதாக அமைந்து விடுகிறது. அந்த வரிசையில் சேர்ந்திருக்கிறது புதிய குற்றவியல் சட்டத்தின் காணப்படும் சில பிரிவுகள். ஏற்கனவே IPC, CRPCலாம் போன்றவற்றை திருத்திருக்காங்க. பாரதிய நியாய சங்கீதா என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கூடிய IPCயில் காணப்படும் சில கடுமையான பிரிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடுதழுவிய அளவில் லாரி, பேருந்து ஓட்டுநர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் அத்தியாவசிய பொருட்கள் போன்றவை என்ன பண்ணியிருக்குன்னா அதிகமாக பாதிப்புக்குள்ளாயிருக்கு. வேறு வழியில்லாமல் முறையான பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் சட்டம் அமல்படுத்தப்படும் என்ற வாக்குறுதியை அளித்த பிறகு போராட்டத்தை திரும்ப பெற வைத்திருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சகம். இந்த சட்டங்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் விவாதிக்கப்பட வேண்டும். எதிர்க்கட்சிகள் விவாதத்தில் கலந்து கொள்வதை மத்திய அரசு உறுதிப்படுத்தியிருக்க வேண்டும். இந்த மாதிரி நிறைய நடக்கலாங்கிறாங்க. ஸோ சாலை விபத்துகளுக்கு காரணமான வாகன ஓட்டுநர்கள் தொடர்பான சட்டங்கள் கடுமையான எதிர்ப்பை சந்திக்கின்றன. ஸோ விபத்துக்கு பிறகு சம்பவ இடத்திலேயே விபத்து குறித்து அறிவிக்காமல் விரைந்து விடுவது என்பது இதற்கு முந்தைய இந்திய சட்டப்பிரிவின் 2 ஆண்டு தண்டனைக்குரிய குற்றமாக இருந்தது. இப்போது பாரதிய நியாய சம்விதான்படி அதிகபட்சம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 7 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்பட்டு குற்றமாகிறது. பொதுவாகவே லாரி ஓட்டுநர்கள், சரக்கு லாரிகளின் ஓட்டுநர்களும் போக்குவரத்து வாகன ஓட்டிகளும் முரடர்களாகவும் சாலை விதிகளை மதிக்காதலும் பரவலாகவும் கருதப்படும் அவலம் காணப்படுகிறது. அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் மன அழுத்தங்களும் தெரிவது கிடையாது. ஸோ சரக்கு போக்குவரத்து வாகனங்களில் ஓட்டுபவர்களுக்கு போதுமான ஊதியம் கிடையாது. அவர்களால் வாகனங்களுக்கு வழங்கப்படும் வசதிகளும் போதுமானதாக இல்லை. ஸோ மோட்டார் வாகன பிரிவு சட்டம் 13 காணப்படும் 8 மணி நேர பணி, முறையான ஓய்வு போன்ற எந்த ஒரு உத்தரவாதமும் வழங்காமல் அவர்கள் பயணம் செய்கிறார்கள். ஸோ சரக்கு வாகன ஓட்டில் மதுபோதையில் வாகனத்தை இயக்குகிறார்கள் என்றால் அது ஒரு குற்றம். ஆனால் தூக்க கலக்கத்துடன் ஓட்டுகிறார் என்றால் லாரி உரிமையாளர்கள் அவர்களுக்கு ஓய்வு வழங்காததான் காரணம். இருசக்கர வாகன ஓட்டிகளின் விதிமீறல்களும் பாதசாரியின் கவனக்குறைவும் சாலையின் பராமரிப்பின்மையை எதிர்கொள்ளும் அந்த ஒட்டுநபரின் பிரச்சனைகளுக்கு செவிசாய்க்க வேண்டிய அரசின் கடமைன்னு சொல்கிறாங்க. ஸோ விபத்து ஏற்பட்டால் அங்கே தப்பி ஓடிவிடாமல் பொது மக்களின் கும்பல் தாக்குதலுக்கு அவர்கள் உள்ளாகிறார்கள். சில நேரம் அவர்கள் அடித்து கொல்லப்படுவதும் உண்டு. வாகனம் சூறையாடப்படும் மற்றும் தீக்கிரையாகக்கூடியது இந்த நிகழ்ச்சியிலையும் பார்க்குறோம். எந்த ஒரு ஓட்டுநர் விரும்பி விபத்துக்குள்ளாவதோ இல்லை உயிர்பலி வாங்குவதோ கிடையாது. ஸோ இதுக்கு நியாயப்படுத்த முடியாது. இருந்தாலும் சாலை போக்குவரத்துடைய நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் புள்ளிவரத்தின்படி 4.6 லட்சம் விபத்துகளில் 1.68 லட்சம் விபத்துகள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மணி நேரத்திலும் 53 சாலை விபத்துகள் நடைபெறுகிறது. 19 பேர் உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மோட்டார் வாகனங்களை விபத்துகளை விசாரிக்கும் காவல்துறை பலருக்கும் மோட்டார் வாகன சட்டம் கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையான சட்ட திருத்தம் செய்யும் பொழுது அதில் பல்வேறு பிரிவுகளை இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பிரிவுகளை நல்லா ஆலோசனை பண்ணி தான் சட்டம் நிறைவேற்றணும்னு கொடுத்துருக்காங்க.
செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குழல். செயலை செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறை அந்த செயலின் உண்மையான இயல்பை அறிந்தவனுடைய கருத்தை தான் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. நேபாளத்திலிருந்து 10,000 மெகாவாட் மின்சாரம் இந்தியா ஒப்பந்தம். நேபாளத்திலிருந்து அடுத்த 10 ஆண்டுகளில் 10,000 மெகாவாட் மின்சாரத்தை வாங்க அந்நாட்டுடன் இந்தியா ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. நேபாளத்திற்கு 2 நாள் அரசு பயணமாக சென்றுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அந்நாட்டு எரிசக்தி நீர்வளம் அமைச்சர் அவரிடம் சந்தித்து இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருப்பதாக இந்த இடத்துல செய்திகள் சொல்லியிருக்காங்க. 2 நாளில் முடிந்த டெஸ்ட் இந்தியாவுக்கு வரலாற்று வெற்றி. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது டெஸ்ட்டில் இந்தியா 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வியாழக்கிழமை வென்றது. 2 நாட்களுக்கு உள்ளாகவே முடிந்த இந்த ஆட்டம் கிரிக்கெட் வரலாற்றிலே மிக குறுகிய டெஸ்ட் என்ற ஒரு வரலாறை படைத்திருக்கிறது. சாகசத்துக்கு லட்சத்தீவு பிரதமர் மோடி பரிந்துரை. லட்சத்தீவில் ஸ்கூபா டைவிங் என்னும் கடலுக்கு அடியில் நீந்தும் சாகசத்தில் ஈடுபட தயாராகும் மோடியுடைய புகைப்படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ சாகசம் செய்ய விரும்புபவர்கள் இந்த இடத்துல போய் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு அமைதியான ஒரு சாகசம் செய்து பார்ப்பதற்கு ஒரு சிறந்த இடம் லட்சத்தீவு கொடுத்துருக்கு. இது மாதிரி டூரிசம் அதிகமாக வரவேற்பதற்கு முயற்சியாக இது செய்யப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கு செய்திகள் அவ்வளோதான். நாளைக்கு வேறு செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கங்கள்.